வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தை நம்ம தமிழ் சினிமா வரலாற்றோட ஒரு பொன்னான தசாப்தம்னே சொல்லலாம். ஏன்னா மாஸ் விசஸ் கிளாஸ், ஸ்டைல் விசஸ் ஸ்பீடு, ஃபேன்ஸ் விசஸ் பிரேக்ஸ்னு எவ்வளோ சண்டைகள். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் ரெண்டு பேர் தான் ராஜா மாதிரி நின்னாங்க. ஒருத்தர் நம்ம தளபதி விஜய், இன்னொருத்தர் நம்ம தல அஜித். ஆனா இவங்க 2 பேர்ல உண்மையிலேயே இந்த டிகேடை ரூல் பண்ணது யாரு? அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல், படங்களோட விமர்சனம், ரசிகர்களோட எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேட்டா பேஸ்டு பிரேக் டவுனை பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 2000 இருந்து 2004 வரைக்கும் உள்ள ஆரம்ப காலங்களை பற்றி பார்ப்போம். இந்த பீரியடில் விஜய் எப்படி இருந்தாருன்னு கேட்டால் குஷி, துல்லாத மனமும் துள்ளும், யூத்னு முழுக்க ரொமான்டிக் ஹிட்ஸே கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு சாக்லேட் பாயா, குடும்ப பாங்கான ஹீரோவாகவே அவரோட பயணம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம தல அஜித் அவர்கள் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு புது ரூட்டை கையில் எடுத்தாரு. 2001 வந்த தீனா திரைப்படம் அவருக்கு ஒரு மாஸ் பேக் த்ரூவாக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோவாகவே அவர் ரீபிராண்ட் ஆனார். அதுக்கு முன்னாடி வாலில டியூயல் ரோல்ல கலக்கி தன்னோட திறமைகளெல்லாம் கொட்டி தீர்த்து வச்சிருந்தாரு நம்ம தல அஜித்குமார் அவர்கள். இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, தீனா திரைப்படத்துக்கு அப்புறமா அஜித்குமார் அவர்கள் ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஸ்டாராகவே மாறிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் அப்பையும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா தான் இருந்தாரு. இப்போ அடுத்ததா 2004 இருந்து 2007 வரைக்கும் பார்த்தோம்னா இது விஜய்க்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். 2004 வந்த கில்லி அவர் ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா மாத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பாச்சி, சிவகாசின்னு அடுக்கடுக்கான மாஸ் ஹிட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு. தமிழ் சினிமாவினுடைய பாக்ஸ் ஆஃபீஸையே தன்வசப்படுத்த ஆரம்பிச்சாரு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் வசூலை அள்ளி குமிக்க ஆரம்பிச்சது. ஆனா நம்ம தல அஜித் அவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவே ஒரு சவாலான காலகட்டமா இருந்தது. ஏன்னா ஆஞ்சநேயா, ஜீன்னு வரிசையா பிளாப் திரைப்படங்களா கொடுக்க ஆரம்பிச்சாரு நம்ம தல அஜித் அவர்கள். என்னதான் கண்டினியூஸா பிளாப் திரைப்படங்களே கொடுத்துட்டு இருந்தாலும் 2006 வந்த வரலாறு திரைப்படம் அவருக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கா அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்துல 3 கெட்டப்ல நம்ம தல அஜித் அவர்கள் அசத்தி இருப்பாரு. இந்த ஒரு திரைப்படம் அஜித் அவர்களுடைய நடிப்பு திறமையை உலகத்துக்கே எடுத்து காட்டுச்சு. ஸோ இந்த 2004 to 2007 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க 2 பேருடைய சினிமா வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புது ஆக்ஷன் டெம்ப்ளேட்டையே உருவாக்குச்சு. ஆனால் அஜித் அவர்களுடைய வரலாறு திரைப்படம் அவருடைய நடிப்பு திறமையை மட்டும்தான் எல்லாருக்கும் எடுத்து காட்டுச்சு. இப்போ அடுத்ததா 2008 இருந்து 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டம் 2 பேருக்குமே ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கு. நம்ம விஜய் அவர்களுக்கு அழகிய தமிழ் மகன், குருவின்னு சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகாம ஒரு கலவையான வெற்றியை தான் அவருக்கு கொடுத்துருந்துச்சு. ஆனால் நம்ம தல அஜித் அவர்களுக்கு 2007 வந்த பில்லா திரைப்படம் மூலமா ஒரு புது ஸ்டைலிஷான மாஸ் இமேஜை அவருக்கு அந்த திரைப்படம் கொடுத்திருந்தது. அது வரைக்கும் பார்த்த அஜித்தை விட பில்லா திரைப்படத்துல ரொம்பவே டிஃபரெண்டா அஜித் அவர்கள் தெரிஞ்சிருந்தாரு. இந்த 2008 to 2010 காலகட்டங்களில் இவங்க 2 பேருடைய திரைப்படங்களுக்குள்ள ஒரு சில கிளாஷ்களும் நடந்துச்சு. வில்லு விசஸ் ஏகன், வேட்டைக்காரன் விசஸ் அசல்னு ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா அமைஞ்சிருந்தது. ஆனா இதுல ஒரு சில படங்கள் ஃபிளாப் ஆயிருந்தாலும் 2 பேருடைய மாசான ரசிகர் பட்டாளமும் அவங்களை எப்பவுமே கைவிடல. அவங்களுக்கான ஃபேன் பேஸ் அசைக்க முடியாததா இருந்தது. சரி, இப்போ 2000 இருந்து 2010 வரைக்கும் நடந்த மொத்த பாக்ஸ் ஆஃபீஸையும் அவங்க வாங்கின விருதுகளையும் பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே கன்சிஸ்டன்டா அதிக ஹிட்ஸ்களை கொடுத்திருக்காரு. ஆனா அஜித் அவர்களுடைய படங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருந்தாலும் சில படங்கள்ல அவர் ஒரு பெரிய உச்சத்தையே தொட்டிருக்காரு. இப்போ இதை ஒரு டேபிள் சார்ட்டா போட்டு பார்த்தோம்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த 10 வருஷத்துல மொத்தமா 20 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல மொத்தமா 10 வெற்றி திரைப்படங்களும் 7 பிளாப் திரைப்படங்களும் 3 பிளாக் பஸ்டர்ஸையும் கொடுத்திருக்காரு. அப்படியே நம்ம தல அஜித் அவர்கள் பக்கம் வந்தோம்னா அந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் மொத்தமா 16 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல மொத்தம் 6 வெற்றி திரைப்படங்களும் 8 பிளாப் திரைப்படங்களும் 2 பிளாக் பஸ்டர்ஸையும் நம்ம தல அஜித் அவர்கள் கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க வாங்கின விருதுகளை பத்தி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அதிகமா பாப்புலர் சாய்ஸ் அவார்டுகளை வாங்கியிருக்காரு. அஜித் அவர்கள் ஒரு சில படங்களுக்கு கிரிட்டிக்கல் அக்ளைம் அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஃபைனலா இந்த 2000 to 2010 காலகட்டத்தை டாமினேட் பண்ணது யாரு? நீங்களே நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். அதிக ஹிட்ஸ் திரைப்படங்களை கொடுத்து 2000ஆம் ஆண்டோட ஒரு மாஸ் நடிகரா உருவெடுத்திருக்காரு. அவருடைய திரைப்படம் வெளியானாலே தியேட்டர்கள்லாம் திருவிழா குளமா மாறும். அடுத்ததா நம்ம தல அஜித் அவர்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தனித்துவமான ஃபேன் பேஸையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா வரலாறு, பில்லா மாதிரியான ஐகானிக் ரோல்கள்லையும் நடிச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு மாஸ் நடிகராகவே வளம் வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.